டித்வா புயலின் பின்னர் எமது நாட்டில் பலவிதமான பாதிப்புக்குள்ளான பல தரப்பினர் இருக்கிறார்கள். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் மாணவர்களை நாங்கள் இங்கு நிச்சயமாக நினைவுபடுத்த வேண்டும். என்று சொன்னால், பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளின் நிலைமை என்ன என்று எல்லோர் மனதிலும் ஒரு அச்சம் தோன்றுகிறது. அப்படித்தானே? கற்றல் நடவடிக்கைகள் என்று சொல்லும் போது இந்த டித்வா புயலின் பாதிப்புகளுக்கு உள்ளான மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக கல்வி அமைச்சின் டிஜிட்டல் கற்றல் தளம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கியமான ஒரு செய்திதான் இது. இதற்கமைய மாணவர்கள் எந்த ஒரு இடத்திலிருந்தும் பாட விதானங்கள் மற்றும் கடந்த கால வினாவிடை பத்திரங்களை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டிருக்கிறது. தேசிய இலத்திரனியல் கற்றல் தளமான கல்வி கூடத்திலான அணுகலை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அணுகுமுறையினூடாக வெளிவாரியான ஒரு நெருக்கடிகள் என்று மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகுவதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டிருக்கிறது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மாணவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்லும் போது சீருடைகள் கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே எமது அரசாங்கமும் இது தொடர்பான பலவிதமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. எனவே பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகளுக்காக ஒரு டிஜிட்டல் தளம் அமைக்கப்பட இருக்கிறது என்ற செய்தியும் இந்த வேளையில் உங்களுக்கு அறிய தருகின்றோம்.